ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் இண்டிகேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிகேட்டரில் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் அதோட செட்டிங்ஸ் சொல்லியிருப்பேன். அது தெரியாதவங்க, அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 1 கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இண்டிகேட்டரில் வந்து எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஒரு செக்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு ஓஆர்பி ஒன்று ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு ரேஞ்ச் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த ரேஞ்ச் வந்து மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு கால் வரும், கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா புட்டு வரும், புட்டு எடுக்கலாம். இது வந்து இண்டெக்ஸில் ஒர்க் ஆகும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் 3 இண்டெக்ஸ்லையும் ஒர்க் ஆகும். இப்போதைக்கு இருக்கிற செட்டிங்ஸ் இந்த 3 இண்டெக்ஸில் தான் ஒர்க் ஆகும். இப்போ நமக்கு ஒரு பை சிக்னல் வந்திருக்கு. பை சிக்னல் வந்து இங்கே க்ளோஸ் ஆகும்போது தான் நம்ம வந்து பை சிக்னல் கன்சிடர் பண்ணணும். பைன்னு ஃபார்ம் ஆகும்போதே நம்ம ஆர்டர் இங்கே எடுக்கக்கூடாது, நம்ம ஆர்டரும் எடுக்க மாட்டோம். கேண்டில் க்ளோஸ்க்கு எப்பயுமே வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இங்கே இதில் 2 விதமான ட்ரேட் இருக்குது. ரெண்டுத்தையுமே சொல்லிடுறேன். உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று பிரேக் அவுட் ட்ரேடு, மேலே கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே அடுத்த கேண்டில் ஓப்பனிங்லே எடுக்கலாம். உங்களுக்கு ஸ்கேல்பிங் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க. நம்ம 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் நம்ம கிடச்சா போதும், நம்ம லாங்லாம் வெயிட் பண்ண மாட்டோம், ஸ்கேல்பிங் தான் பண்ணுறோம் அப்படின்றவங்க பை சிக்னல் வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே அடுத்த கேண்டிலே எடுக்கலாம். இல்லை நான் பொறுமையாக ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ரீடெஸ்ட் ட்ரேடு, ரீடெஸ்ட் வரும்போது எடுக்கலாம். இந்த 2 விதமான ட்ரேட் தான் இருக்குது. இப்போ ரீடெஸ்ட்ன்றது இங்கே ஃபார்மாக இருக்கிற இந்த ஏரோ தான் ரீடெஸ்ட். ஒரு பை சிக்னல் வந்திருக்கு. சிக்னல் வந்ததுக்கப்புறம் திரும்ப இந்த க்ரீன் லைனை வந்து டச் பண்ணணும். கொஞ்சம் மேலே போனாலும் திரும்பி அங்கேருந்து திரும்பி கீழே வரும். கீழே வந்து இந்த ரீடெஸ்ட்டில் மட்டும் தான் நம்ம எடுப்போம். அந்த ரீடெஸ்ட் கேண்டிலில் நம்ம ஆர்டர் எடுப்போம். அதுக்கப்புறம் டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 அந்த மாதிரி புக் பண்ணிப்போம். ட்ரைலிங் எஸ்எல் வச்சுக்கலாம். அது இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். புதுசாக ட்ரேட் எடுக்கிறவங்க எப்பவுமே ரீடெஸ்ட்டில் எடுங்க. மல்டிபிள் லாட்ஸில் எடுக்கிறவங்க ரீடெஸ்ட்டில் ஒன்று எடுக்கலாம். திரும்ப அதுக்கப்புறம் எஸ்எல் கிட்ட இன்னொரு லாட் கூட எடுக்கலாம். 50% வந்து ரீடெஸ்ட்லேயும் 50% வந்து எஸ்எல் கிட்டையும் எடுத்தால் நல்லது. 50% ஆஃப் த டைம் நம்ம எஸ்எல் கிட்ட வந்துட்டு தான் போகும். ஏன்னா வந்து ட்ரேடிங்கே அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா, நிறைய பர்ச்சேஸ் அங்கே விழுதுன்னா அவங்களோட எஸ்எல் ஹண்டிங்க்கு கண்டிப்பாக வரும். ஒரு விக் மட்டும் இங்கே வச்சுட்டு போவோம். நம்ம எஸ்எல்லும் வந்து விக் மட்டும் கன்சிடர் பண்ண மாட்டோம், கேண்டில் க்ளோஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விக்கு நம்மளோட எஸ்எல்லே கிடையாது. கேண்டில் க்ளோஸ் இருக்கணும். கேண்டில் க்ளோஸ் இருந்தால் தான் பை சிக்னலும், கேண்டில் க்ளோஸ் இருந்தால் தான் செல் சிக்னலும். டார்கெட்டு நீங்கள் கேண்டில் க்ளோஸ் கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஆனால் எஸ்எல்லுக்கு கண்டிப்பாக கேண்டில் க்ளோஸ் கன்சிடர் பண்ணணும். லைட்டாக ஒரு விக்கை வச்சுட்டு திருப்பி நம்ம டார்கெட் 1 அடிக்கும், டார்கெட் 2 அடிக்கும், டார்கெட் 3யும் அடிக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு லாட்டுக்கு மேலே எடுக்கிறவங்க ரீடெஸ்ட்டில் ஒரு லாட்டும், மீதி வந்து எஸ்எல் கிட்ட இன்னொரு லாட்டும் எடுக்க சொல்கிறோம். ஸோ ஆவரேஜ் ஆகிடும். அங்கேருந்து மேலே போச்சுன்னா நல்ல ப்ராஃபிட்டே இருக்கும். அப்படியே எஸ்எல் அடித்தாலும் எஸ்எல் கிட்டேயே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் லாஸ் போகாது. இதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓஆர்பி மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஓஆர்பி மட்டும் பேஸ் பண்ணி கிடையாது. இதில் இன்னும் நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த 7 கண்டிஷனும் மீட் ஆச்சுன்னா தான் நமக்கு சிக்னல் வரும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டார்கெட்டு, ஸ்டாப் லாஸு எல்லாமே காமிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் இப்போ காமிக்கிறேன். இது வந்து ஃப்ரைடேக்கான சார்ட்டு தான். ஃப்ரைடேக்கு வந்து ஏன் சிக்னல் வரல அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிறைய பேர். இது ஃப்ரைடேவோட சார்ட்டு. சிக்னல் இங்கே பிரேக் அவுட் ஆகியும் வரலை. ஏன் வரல, இவ்வளோ தூரம் கீழே விழுந்திருக்கு, ஏன் வரல அப்படின்லாம் கேட்டாங்க. ஒரே ஒரு ஆன்சர் தான். அப்படியே போயிட்டு ஆப்ஷன் சார்ட் வச்சு செக் பண்ணி பாருங்கள் என்ன ஆயிருக்கு. நமக்கு பை சிக்னல் வந்தாலும் எஸ்எல் அடிச்சிருக்கு. அந்த எஸ்எல்ல தவிர்க்கிறதுக்காக தான் அங்கே சிக்னலே வரல, நம்மளை காப்பாற்றிருக்கு, அவ்வளோதான். சிக்னல் வரல அப்படின்னா நம்ம என்டர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தப்பிச்சோன்னு அர்த்தம். சிக்னல் அன்னைக்கு வரலையா, நம்மளோட எஸ்எல் ஹண்டிங்கை நம்ம தவிர்த்துருக்கு, அவ்வளோதான். எஸ்எல் அடிச்சுட்டு திருப்பி அவன் டார்கெட் 2 டார்கெட் எங்கேயோ போயிட்டான். ஆனால் நம்ம எஸ்எல் ஹண்ட்லேருந்து தப்பிச்சிருக்கோம். ஸோ ஒரு இடத்துல சிக்னல் வரல இண்டிகேட்டர் வேலை செய்யலன்னு நினைக்காதீங்க. இண்டிகேட்டர் நம்மளை வந்து சேவ் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். ஆப்ஷன் சார்ட் வச்சும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஆப்ஷன் சார்ட் வச்சும் ட்ரேட் பண்ணலாம். இண்டெக்ஸ்லேயும் நமக்கு அதில் வந்து நமக்கு சிக்னல் வந்திருக்கணும், ஆப்ஷன் சார்ட்லேயும் சிக்னல் வந்திருக்கணும். ஸோ 2-3 சிக்னல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம். நல்லாவே இருக்கும் அந்த ட்ரேடு. இன்னும் ப்ரைஸ்லேயும் மூவ்மெண்ட் இருக்கணும், இண்டெக்ஸ்லேயும் மூவ்மெண்ட் இருக்கணும். சில டைம் இண்டெக்ஸில் மூவ்மெண்ட் இருக்கும், ஆனால் வந்து ப்ரீமியமில் மூவ்மெண்ட் இருக்காது. அதாவது ஆப்ஷன் சார்ட்டில் மூவ்மெண்ட் இருக்காது, பிரேக் அவுட்டும் இருக்காது. ஏன்னா இண்டெக்ஸில் மட்டும் மூவ்மெண்ட் இருக்கும், அன்றைக்கி ப்ரீமியமே ஏறி இருக்காது, டிகே தான் ஆகிருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டெக்ஸ்லேயும் நமக்கு கால் வந்து ப்ரீமியம்லேயும் சிக்னல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம தாராளமாக எடுக்கலாம். அதை வச்சு நம்ம டார்கெட்டை, ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி செக்ஷனை நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இண்டிகேட்டர் வேணுன்றவங்க உங்களோட ட்ரேடிங் ஐடியா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.